சாப்பிட்றேன்னு அங்கே சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். அதுக்கு என்ன பண்ணுறது, நம்மளுக்கு பசிக்குது. நீங்களும் நைட்டில் சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்பத்துலேருந்து எனக்கு சமையல் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சு கொடுத்தேன். எங்கள் அம்மா அது சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதுலேருந்து எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உங்கள் பசங்களும் ஏதாவது செய்கிறாங்கன்னா அதை பார்த்து என்கரேஜ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் கேர்ள்ஸ் இந்த வேலை செய்யணும், பாய்ஸ் இந்த வேலை செய்யணும்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லாரும் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஐயோ, இவ்வளோ சொன்னேனே, பாஸ்தாவை எப்படி செய்யறதுன்னு சொல்ல மறந்துட்டேனே. பாஸ்தாவை வேக வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. சில்லி சாஸ், சோயா சாஸ் ஊற்றி பாயில் பண்ண பாஸ்தாவை கொட்டி நல்லா கிண்டிக்கோங்க. அது கூட உப்பு, கரம் மசாலா, மிளகாத்தூள் போட்டு கரண்டி வச்சு ஆட்டுங்கூழ். உங்கள் வீட்டில் மிச்சமான பட்டர் இருந்ததுன்னா அதுவும் போட்டுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். கடைசியாக எவ்வளோ பெப்பர் தேவையோ அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சமையல் செய்து எவ்வளோ முக்கியமோ அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கிது அதோட முக்கியம். இடத்த க்ளீன் பண்ணிட்டு நான் செஞ்ச பாஸ்தா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துல வாட்டமாக உட்காந்துப்போம். டேஸ்ட் வேற லெவலு.